விக்ரம் இருந்துட்டு இப்போது இந்த மாயாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது மாயா தான் கொலைகாரி அப்படின்றது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இனியாவை டார்கெட் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலையை பண்ணது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி மாயாவை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலேயே விக்ரம் வைக்க ஆரம்பிச்சுறாங்க. இது யாருக்குமே புரியல, என்னடா நடந்துச்சுங்க, எப்படிடா இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இனியா இருந்துட்டு ஒரு பக்கம் யாழ்னியை கூட்டிகிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா இருந்துட்டு யாழ்னி கொள்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சதியை செஞ்சுருந்தா அந்த சதியிலேருந்து யாழ்னி எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவனாண்டியோட செல்லுக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு, உண்மையிலே இது சூசைட் தானா, எப்படி நடந்துச்சு, ஏது என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக போயிட்டாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து அந்த பிளட் சாம்பிள் எடுக்கிறவங்க, தடவியல் துறை இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் விக்ரமும் அதுக்கப்புறம் சுபாஷும் வந்துட்டு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி ஜெயிலர் நின்றுக்கிட்டு அப்படியே திருன்னு முழிக்கிறான். அதாவது ஆரம்பத்தில் நினச்சான், டேய் விக்ரம் உங்களாலலாம் கண்டுபிடிக்க முடியாதுடா, எங்கே நீ வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிற சொல்லு, சிவனாண்டியோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலை தான், அதில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நின்றுட்டுனா. ஆனால் இவ்வளோ ஆதாரங்கள் எடுக்கிறதுக்கு பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் இன்னும் ஒரு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிடுனா ஒரு ஓரமாக கண்ணு கழுத்து அறுத்துக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், செவுத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை பதிஞ்சிருக்கு. இந்த கைரேகை யாரோடது அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஒரு கைரேகை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஜெயிலில் இருந்துட்டு அப்படியே மூக்கெல்லாம் வேர்க்குது. அதை விக்ரமும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. குடுகுடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்ணி, மாயா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மாயா, நான் வந்து இப்போ என்ன வசமாக சிக்கிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் விக்ரமும் அந்த சுபாஷ் வந்துட்டு நிறைய ஆதாரங்களை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம், சிவனாண்டியை கொன்னதன் மட்டும் தெரிஞ்சுன்னு வையேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என் வேலை போடுறது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் வந்துட்டு நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடுவான், அவனை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுதிட்டுருக்கான். அந்த ஒரு டைமில் தான் விக்ரம் வந்துட்டு பின்னாடியே போயிட்டு இவன் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் மாயா தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலங்க மாட்டி தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. இழுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கே தெரிய வருது. மாயா திருன்னு முழிக்கிறா, நம்ம எப்படா ஜெயிலுக்குள்ளே வந்தோம், என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு, என்ன மாயா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்ச, அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டியை கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சுதுன்னு நினச்சல, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, இத்தனை வருஷமாக வந்து இப்போ உன் கூட சிவனாண்டி பழகிட்டு இருந்திருக்காரு, இன்னும் 2 மாதம் தான் அவர் இருக்க போகிறது, ஆனால் இந்த மாதிரி நேரத்துலேயும் உன்னை பற்றி போட்டு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நீ கொலை பண்ண பார்த்தியா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாயாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.